சார் வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்கிறார். அவர் வரவேற்பது முதல் ஆட்சியில் பங்கு கோஷம், எங்க பார்த்தாலும் ஆட்சியில் பங்கு போஸ்டர், ஒரு மாதிரி கோரிக்கைன்றதையும் கடந்து வலியுறுத்தலா காங்கிரஸ் கட்சி கொண்டு போற மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? ஆனா நான் வேணுகோபால் வேணுகோபால் இங்க வந்து இறங்குற வரைக்கும் அது உள்ளபடியே உச்சஸ்தாயில இருந்தது. அவர் வந்துட்டு பிரஸ் சந்திச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அடங்கிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விடயம் தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை அப்படின்னோம்னா காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய 10 எம்பிக்களும் 18 எம்எல்ஏக்களும் கிடையாது அப்படின்றது தெரியும். காங்கிரஸுடைய பலம் காங்கிரஸுடைய தலைமைக்கு நல்லா தெரியும். அது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாருக்கும் தெரியும். அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல மாணிக்கம் தாக்கூரோ இல்ல மற்றவர்களோ கூட சேர்த்துங்க, அவங்க பண்ண அந்த அணுகுமுறையை வந்துட்டு காங்கிரஸுடைய தலைமை ரசிக்கல. ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி திமுக கூட்டணி கலகலக்க செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு திமுக கூட்டணியுடைய தலைமை ஸ்டாலின் வந்துட்டு பலவீனமானவர் அல்ல. ஒண்ணு, அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததும் அல்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். மூணாவது முக்கியமான ஃபேக்டர், திமுக அணியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தமிழக வாடுரிமை கட்சி உட்பட எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 ஆண்டு காலத்துல பல போராட்ட நிகழ்வுகளை, மக்கள் இயக்கங்களை நடத்துறவங்க. எதையுமே நடத்தாத ஒரு கட்சி அப்படின்னோம்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். அதனால காங்கிரஸுடைய பலவீனம் என்ன அப்படின்றது முழுமையா அவங்களுக்கு தெரியும். அதையும் விட முன்னாடி திமுகவோட என்னைக்கு அலையன்ஸ் போட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய அலையன்ஸுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட நிற்காம பிறந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. எனவே வேணுகோபாலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய குரலையும் பிரதிபலிக்கணும், அதே நேரத்தில் திமுகவையும் நம்ம வந்துட்டு காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. ஆனா கையை விட்டு போய்விட்டது விஷயம். ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் பேச மாணிக்க தாக்கூர் பேச அதற்கு எதிர்வினை மதுரையிலே வந்துருச்சு. மதுரையில் வந்துட்டதுக்கு பிற்பாடு இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா, ஒன்று அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க, இல்லாட்டி பேச்சுவார்த்தையை வந்துட்டு வேணாம் அப்படின்ற அளவுக்கு திமுக வந்துட்டு போயிடுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதனுடைய விளைவு தான், அது செய்தியாகவும் வந்ததுக்கு பிறகுதான் கேசி வேணுகோபால் நேற்று வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ வந்து அவசர விஜயமா வந்துட்டு யாரும் எதையும் பேசாதீங்க, அவசரப்பட்டு எதையும் சொல்லாதீங்க, பொதுவெளியில பேசக்கூடாது அலையன்ஸை பத்தி அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. பட் தேசிய தலைமையும் வேணான்றத மறுக்க மாட்டேங்குது. அவங்களும் இல்ல, அவங்க அப்படி பேச மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும், அட்வானிஷிங், தட்டி உட்கார வைக்கிறது அப்படின்றதுல வந்துட்டு அவங்க ஒரு வழியை கடைபிடிப்பாங்க. அவங்க கடைசியா கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடை பத்தி அப்படின்னு நம்மகிட்டே கேட்பாங்க. அதான் முதல் கூட்டத்திலேயே கேட்டது என்னன்னா, 18 எம்எல்ஏ 10 எம்பி இருக்கும் தமிழ்நாட்டில், விஜயோட சேர்ந்துட்டா நீங்க சொல்ற மாதிரி எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதான் ஒரே கேள்வி. யாரும் பதில் சொல்ல முடியல. ரெண்டாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்துட்டு ராகுல் காந்தி சொன்னது என்னன்னா, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், ஏத்துக்கிட்டு இருக்கிறதா தான் இருங்க, இல்லாட்டி நீங்க புறப்படலாம், அவ்வளவுதான். அப்புறமும் ஏன் மாணிக்கம் தாக்கூரும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படின்னோம்னா, அவங்களுடைய எஜெண்டா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் தலைமை பேசுறதுக்கு அப்புறமும் ஒருத்தன் பேசுறான் அப்படின்னோம்னா அவன் வேற ஒரு சக்திக்கு உட்பட்டு அவன் ஆடுறான்னு அர்த்தம். அது திமுகவை பலவீனப்படுத்தணுன்றது பாஜகவுடைய திட்டம். அந்த திட்டத்தினுடைய ஒரு அசைவு தான் மாணிக்கம் தாக்கூர், சக்கரவர்த்தி எல்லாம். ஸ்டாலின் ஏதாவது ஒரு கட்டத்தில் போயிட்டு எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஸ்டாலினை பத்தி மிஸ்கால்குலேட் பண்ணக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்குது. ஏன்னா ரொம்ப சைலண்டா இருப்பார், முடிவெடுக்கிற வரைக்கும் சைலண்டா இருப்பார். முடிவெடுத்துட்டாருன்னா அந்த உறுதிப்பாட்டை வந்துட்டு யாராலையுமே சீர்குலைக்க முடியாது. பின்னுக்கும் போக மாட்டாரு, காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார்.
எடுத்துக்காட்டு பொன்முடி மேல எடுத்த நடவடிக்கை, ஒரு மூத்த கட்சிக்காரர் கிடையாது, பதவியை விட்டு விலகிடுங்க, அவ்வளவுதான். இன்னும் பல இன்சிடென்ட்ஸ் ஒரு பத்திரிகையாளர் தான் எனக்கு தெரியும். அதனால ஸ்டாலினுடைய பேச்சை விட செயல் வந்துட்டு ரொம்ப உறுதியானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். அவரையெல்லாம் எல்லாம் சிலர்லாம் கூட சொல்றாங்க அதிகாரி ராஜ்யம், அந்த எந்த ராஜ்யமும் வந்து ஸ்டாலின் கிட்ட செல்லாது. அவருக்கு தேவை ஒண்ணுதான், ஒரு செயலை முன்னெடுக்கிறேன், இதனுடைய நோக்கம் என்ன. ரொம்ப ஒரு சாதாரண மேனேஜ்மெண்ட் ஸ்டைலு. அவங்களுக்கு அது போச்சா இல்லையா, போகல அப்படின்னோம்னா யூ ஆர் அண்டர் ஃபயர், அவ்வளவுதான். இதை தாண்டி ஸ்டாலின் வந்துட்டு பெரிய ஒரு ஆளுமை அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு வேற எதுவும் காரணம் எல்லாம் தேட வேணாம். இது மட்டும்தான். ஒன்றிய அரசு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அவர் மறுக்கிறாங்களா, என்ன வழி, கோர்ட்டு போடு, வலிமையான போராட்டம், சட்ட போராட்டமும் சரி, நாடாளுமன்றத்திலையும் சரி, இந்த போராட்டத்தை நடத்துறது. ஸோ மு.க. ஸ்டாலினுடைய அந்த அணுகுமுறை அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் என்ற ஒரு அத்தாரிட்டி, திமுகன்ற ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைமை, இது ரெண்டு கலந்த ஒரு ஆளுமை தான் அது. ஸோ அவரையெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ற மாதிரி மற்ற மாணிக்க தாக்கூர் எல்லாம் கையாளலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுல இன்னொரு விஷயத்த சொல்றாங்க அவங்க, வளர்ச்சியா வெற்றியா எது வேணும், காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சியா வெற்றியா? காங்கிரஸ்காரன் வளர்ச்சியா, அதை நான் கேட்கிறேன். 21 to 26 காங்கிரஸ் முன்னெடுத்த மக்கள் இயக்கம் எது? ராகுல் காந்தி கொண்டு போன அந்த பாரத் ஜோடோ யாத்ராவை தவிர காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடத்துச்சு, இந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கம் நடத்துச்சு. இந்த இஷ்யூக்காக ஒரு பொதுக்கூடம், ராகுல் காந்தி அவ்வளவு கத்தனார ஓட்சோரிய பத்தி, அதை பத்தி ஒரு போராட்டத்தை இந்த காங்கிரஸ் கட்சிங்க பண்ணியிருக்காங்க? ஏன் 17 எம்எல்ஏக்கள் ஆளுக்கு 500 பேரை கூட்டுவாங்க, இல்ல 10 எம்எல்ஏக்கள் கூட்டுவாங்க, ஒரு 3000 பேர் பாரிஸ்ல கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்திருக்கா? நீங்களும் பத்திரிகையாளர் தான், சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடையாது, எதுக்குமே வரமாட்டாங்க. அவங்க நேரடியாக அவர் வந்து பதவியை பிடிக்கணும், அடுத்தபடியா சம்பாதிக்கணும். இதுல எங்க இருக்குது வளர்ச்சின்றது? நீங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. எனவே காங்கிரஸ்காரன் வந்துட்டு எல்லா பம்மத்தையும் பண்ணிவிட்டு வெளியில வந்துட்டு வேற மாதிரி சொன்னான்னா அதை நம்புறதுக்கு வந்துட்டு கேப்பக்கூடல நெய்வடியுது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டுல. எல்லாரும் விஜய் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மட்டுமே பேசுற மாதிரி தெரியும். விஜய் ஒரு கருவியை பயன்படுத்துறீங்க, விஜய் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையை பயன்படுத்துறீங்கன்னா அதை 70 சீட்டு தராரு, அப்புறம் என்ன இங்க உட்காந்துக்கிட்டு 30 சீட்டுக்கு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க? அங்கதான் 70 சீட்டு காத்துக்கிட்டு இருக்குது, 70 சீட்டு, 7 பேர் அமைச்சர், அவர் நாடாளுமன்றத்துல 20 சீட்டு, எல்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்குத பனையூர்ல. ஏன் வெளில நிக்கிறாங்க? ஏன் தலைமை வேணானுமா? எல்லாம் கொடுப்பாங்க, ஜெயிக்க முடியாது, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் யாரும் போல. ஒரு சின்ன கட்சி போகாத இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி போயிடுமா? அப்புறம் விஜய் மேல நம்பிக்கை இருக்குது, விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றது என்ன இருக்கு அர்த்தம்? விஜய் மேல விஜய்க்கே நம்பிக்கை இல்லை, அப்புறம் என்ன அது இடத்துல? இல்ல, நிறைய இடங்கள்ல போட்டியிடுவதன் மூலம் வாக்கு சதவீதம் உயரும், வளர்ச்சி, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதா இருக்காதா லாங் டர்ம்? ஏங்க காங்கிரஸ் எப்படிங்க வளரும் சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ்க்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை சொல்லுங்க தமிழ்நாட்டுல. நீங்க பாட்டுக்கு போட்டுருங்க வளர்ச்சியா, இப்போ எல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க காங்கிரஸ்ல. இல்ல சார், அதுதான் சார், இன்னும் வளரணும்ல, கொஞ்சம் எங்க இருந்து சார் வளரும்? இப்ப 17 பேர் 18 பேர் எம்எல்ஏவா இருந்து எண்ணத்தை வளர்த்துருக்கீங்க, 10 பேர் எம்பியா இருந்துட்டு. தமிழ்நாட்டுல 25% எம்பிக்கள் காங்கிரஸ்காரங்க. அது 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 வளரல, இது மாதிரி கூட்டணியில இருக்கிறதுனாலதான் வளரல, அதை வளர்த்துறதுக்கு வெளில போகணும். அப்ப வெளில போங்க. உங்களுக்கு ஏன் திமுகவோட சண்டை போடணும்னு இருக்கா? ஓவர் நைட்டு இவர் 5000 போட்ட மாதிரி நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? போங்க, உங்க தலைமையிலேயே ஒரு கூட்டணியை விஜய் கூப்பிடுங்க, பாருங்க என்ன அவருக்குன்ட்டு. எல்லாம் பார்த்தது தானுங்க 2014. இன்னைக்கு 4,30,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கக்கூடிய இவரு மாணிக்க தாக்கூர் அன்னைக்கு 38,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் இருந்தாரு 2014. 2019 எம்பி, 2024 எம்பி. அப்ப நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்னு அந்த பழமொழி தானே நினைப்பு வருது. வளர்ந்தீங்களா அப்ப நீங்க? கேக்குறேன் நான். இவங்க 33,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் இருந்தாங்களே ஜோதிமணி கரூர்ல, வளர்ந்துட்டாங்களா இவங்க?
திமுகவையும் அதிமுகவையும் அவட சாதாரணமா நீங்க எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவங்க செய்யக்கூடிய ஒரு இடத்தையும் அவங்கள மக்கள் கிட்ட கொண்டு போய் நிறுத்துது. அந்த அண்ணன் கிட்ட போய் சொல்றா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக அதிமுக இருக்கிறான். விடுதலை சிறுத்தைகள் இருக்கான், கம்யூனிஸ்ட்காரன் இருக்கான், காங்கிரஸ்காரன் கிடையாது. என்னைக்காச்சும் அந்த விடயத்துக்காக உங்க அப்பா அம்மா காங்கிரஸ்காரனுடைய பேரை சொல்லி போயிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்களா? இல்ல அப்படிதான் ஒருத்தர் இருக்கிறான் ஊர்ல. இல்ல அப்புறம் சும்மா வெறும் கற்பனாவாதத்துல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? இல்ல இன்னொன்னு, காங்கிரஸ் இல்லைன்னாலும் திமுக ஜெயிக்க முடியாதுன்றதும் உண்மைதானே. எப்படி ஜெயிக்காது? எப்படி ஜெயிக்காது? விட்டுட்டு போயிடு. மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸால தானே வருது. யார் மைனாரிட்டி ஓட்டு விட்டீங்களா? காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் திமுக ஓட்டு போடுறீங்களா? ஏங்க மைனாரிட்டி நான் சிந்திக்க மாட்டேன். அவன் மைனாரிட்டிக்காக காங்கிரஸ் செஞ்சது என்னது? பாபர் மசூதியை காப்பாத்தி கொடுத்துட்டாங்களா? இல்ல மைனாரிட்டிகள் தாக்கப்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரனா அப்படி ரோட்ல வந்துட்டு போறான்னா? இல்ல ஒரு அறிக்கை கொடுத்துருக்கானா? இல்ல அப்புறம் எப்படிங்க மைனாரிட்டி ஏமாறுறாங்க? ஏமாறுறதுக்குன்னே இருக்கிற கூட்டமா மைனாரிட்டின்றவங்க. அவங்களுக்கு அரசியல் இருக்காதா? சிந்தனை இருக்காதா? சும்மா பேச்சு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஒரு மாநிலத்துல, கேரளால ஒரு ஆர்கனைஸ்டு கம்யூனிட்டி கிறிஸ்டியன்ஸ், அங்கேயே பாஜக அவங்கள தழுவி கொண்டு வர பார்த்தான். ஒரே ஒரு சர்ச்சு தவிர மற்ற எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். தெரியுமா உங்களுக்கு? அது ஒரே ஒரு சர்ச்சு, அவன் மட்டும்தான், வேற யாரும் போல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரால என்ன நடக்கும்ன்றது தெரியும். வரலாற்றையும் மறக்க மாட்டாங்க, அடுத்த கட்சியினுடைய கொள்கை அடிப்படையும் மறக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இந்த கூட்டணி தேர்தல் கட்டத்தை நோக்கி பயணிக்குது, கிரவுண்ட் லெவல்ல இது ஜெல் ஆகும். திமுக ஜெல்ல யாருக்கு ஜெல் ஆகும்? இல்ல காங்கிரஸுக்கும் திமுக. காங்கிரஸ்ல யாருக்கிட்ட ஜெல் ஆகணும்? தொண்டர்கள்ட்ட. ஏது தொண்டர்கள்? என்ன ஐயா நான் கேட்கிறேன் ஐயா, நான் வந்துட்டு கேட்கிற கேள்விக்கு தப்பா. எனக்கு நிறைய பேர் தெரியுங்க. அதனாலதான் சார் 10 MP கொடுத்துருக்காங்க. ஏங்க அது கொடுக்கலைங்க 10 MP. அப்பவே 6 MPக்கு தான் வந்து போன தடவை பேச்சுவார்த்தை. இவர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணின்ற ஒரு கூட்டணி இந்திய அளவுல ஒண்ணு இருக்கணும், அதுக்கு தமிழ்நாடு வந்துட்டு பலம் சேர்க்கணுன்றதுக்காக அவரு கொடுத்ததுங்க. இது பட்டா கொடுத்தா மாதிரி கொடுத்தாங்க. பட்டா கூட இல்லாத அலைஞ்சிட்டு இருந்த கட்சிங்க காங்கிரஸ். அதுக்கு ஸ்டாலின் கொடுத்த 9 சீட்டு தான் பட்டா கொடுத்தா மாதிரி. பட்டா அவர் தான் கொடுத்தாரு, அவரே பரப்புரை பண்ணாரு, அவரே ஜெயிச்சும் கொடுத்தாரு. திமுக தான் ஜெயிச்சான், உழைச்சான், ஜெயிச்சு கொடுத்தான். அதனால ஜெல்லா ஆகிறதுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியில எவனும் கிடையாது. ஏன்னா ஜெல்லுக்கெல்லாம் கூட துட்டு கேட்பாங்க. நான் தான் போன முறை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? திமுக கூட்டணி வேட்பாளர் பரப்புரை பண்ண போகும்போது தெரு தெருவா கூட கொடி பிடிச்சிட்டு ஒரு காங்கிரஸ்காரன் போனானான்னு ஒரு கேள்வி கேட்டேன். எல்லாரும் பேசாது இருந்தீங்க. அது ஒன்னே சொல்லுது. அப்புறம் எங்க போயிட்டு நான் யாரோட ஜெல்லு ஆக்காது? கம்யூனிஸ்ட் திமுகவும் ஜெல்லா ஆகுன்னா தொண்டர்கள் இருக்கான், விடுதலை சிறுத்தைகளோட ஜெல்லா ஆகுனா தொண்டர்கள் இருக்கான், தமுகன்னா தொண்டர் இருக்கான், வாழ் உரிமை கட்சினா தொண்டர் இருக்கான். காங்கிரஸ்ல ஏதோ தொண்டை எங்கிட்ட போய் ஜெல்லா வருது? வயசான ஒரு 2 பேரை அவங்கள தூக்கி நான் கயிறு சாலை உட்கார வச்சுட்டு கூட்டு போறதா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. மற்ற தலைவர்கள் ஒன்னே ஒண்ணுதான், காங்கிரஸ் கட்சி இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும் மாணிக்கம் தாக்கூர் மேலேயும் நடவடிக்கை எடுக்காம இந்த கூட்டணியை போட்டாங்கன்னா கட்டாயம் திமுக கேடரு காங்கிரஸோடைய வெற்றிக்காக உடைக்கவே மாட்டான். சும்மா ஒப்புக்கணாச்சும் எல்லாத்தையும் செய்வான், அவ்வளவுதான். போட்ட வேணும்னு போட்டாலும் போடுவானே ஒழிய உடைக்கிறதுல கொண்டு 10 விஷயம் செலவு பண்ண மாட்டான் காங்கிரஸ் கட்சிக்காக. காங்கிரஸ் கட்சி அப்படி மதப்பிலே ஜெயிச்சுட்டு வந்தாருல உள்ள, அதெல்லாம் நடக்காது. இதுல நிறைய ராகுல் காந்தி அவர்களுடைய மௌனமும் எதை உணர்த்துது சார்? 2 முறை அவர் கேடரை கூட்டு சொல்லிட்டாரு, அது திமுகவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னத்த அவர் மௌனம்னு சொல்றது? இதெல்லாம் மௌனத்தை வந்துட்டு ஒரு இது பண்றாங்க. ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அதுதான் இதுக்கு மேல வந்துட்டு இப்ப 2க்கு முதல்ல வந்துட்டு மல்லிகார்ஜுன் கார்கே கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் வந்துருச்சு. முதல்ல ராகுல் காந்தி சொன்னாரு, மல்லிகார்ஜுன் இப்ப வேணுகோபாலே வந்துட்டு இந்த பிரஸ் மீட் சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? அவ்வளவுதான். இதுக்கு மேலதான் அந்த நடவடிக்கை எல்லாம் பாயும். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி.